காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை தமிழக காங்கிரஸ் பிரமுகர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று காலை ராகுல் காந்தியை சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் KR ராமசாமி தலைமையில் 8 MLAக்கள் சந்தித்தனர். 40 நிமிடம் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது தமிழக சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் மூத்த பிரமுகர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் தமிழகத்தில் காங்கிரஸ் வளரும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டதாக தெரிகிறது. சென்னையில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி சந்தித்து பேசினார். அவருடன் அம்மாநில அமைச்சர்களும் உடனிருந்தனர். அப்போது புதுச்சேரி அரசியல் நிலவரம் மற்றும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடுல காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கு என்ன செய்யணுங்கிறத அவர் ஓப்பனா பேசினாரு. எங்களுக்கும் பிடிச்சிருந்து வளர்க்கிறதுக்கு அவரும் சில பாயிண்ட்களை சொன்னாரு. தலைவர்கள் எப்படி நடந்துக்கணும், தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும், மக்களை எப்படி அணுகணுங்கிறதெல்லாம் கிளியரா சொன்னாரு. எங்க சஜஷன்ஸ் என்னென்ன மனசுல கிடந்தோ அதை அவளும் கொட்டணும். அதை ஸ்மைலிங் ஃபேஸில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சியை கட்டுவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமானவர்கள் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒற்றுமையாக நீங்கள் அனைத்து தலைவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தொண்டர்களை சந்திக்க வேண்டும். தொண்டர்களுடைய பிரச்சனையை கேட்டறிய வேண்டும். இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி, தொண்டர்களோடு இணைந்து கட்சி பணிகளை நீங்கள் செய்தால்தான் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை கட்டமைக்க முடியும் என்பதை நாங்கள் பேசிக்கொண்டோம். அவரை ஏற்றுக்கொண்டார்.